அனைவருக்கும் காலை வணக்கம். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 349. நம்ம நேற்று என்ன பண்ணியிருந்தோன்னா 531 பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஏசியில் 51152662 அப்படிங்கிற மாதிரி கூட பார்த்தோம். ஆனால் 349 ஓகேங்களா. சரி, இந்த 349 எப்படி வந்துச்சு? நான் இங்கே 531 எடுத்திருக்கேன். அப்படிங்கும்போது இதே ஃபார்மேட்டில் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கு 4 இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 9க்கு 6 வந்துருச்சு. அப்படிங்கும்போது 9க்கு 7 வந்துருச்சு. அப்படின்னா 9க்கு 6 9க்கு 7 வரும்போது 9க்கு 5 தான் வரும்னு நம்ம கணக்கு பண்ணோம். ஆனால் வந்தது 9க்கு 3. சரியா? ஓகே, இப்போ 9க்கு 5 நம்ம கணக்கு பண்ணோம். ஆனால் வந்தது 9க்கு 3. ஓகே, இப்போ நம்ம 349 இது பாக்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏ போர்டில் 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகுது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது நம்மளுக்கு பி போர்டில் நான் 3 கணக்கு வைக்கும்போது அது பாக்ஸில் எப்படி இருந்தாலும் மாறி வரும்னு கணக்கு வச்சும்போது அது ஏ போர்டில் 3ஆக வந்திருக்கு. இதுதான் நம்ம நேற்று எடுத்த கணிப்பு. சரி, ஓகே. இப்போ இதே மாதிரியே நம்மளுக்கு இன்றைக்குரிய கணிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். மறக்காமல் நம்ம சேனலை ஜாயின் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா. இன்றைக்கி ஏன்னா பேட்டர்ன் போன வாரம் வரைக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த வாரம் லைட்டாக டபுள்ஸ் வந்ததுனால இந்த டோட்டலாகவே எல்லாமே மாறி இருக்குது. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு நாளுக்கு ஒரு நாள், அதாவது ஏசியில் ஏபியில் டபுள்ஸ் வந்தால் பிசியில் டபுள்ஸ் வரும், பிசியில் டபுள்ஸ் வந்தால் ஏசியில் டபுள்ஸ் வரும். இதுதான் ஃபார்மெட்டில் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக ஒரு 2 வாரத்தில் வரிசையாக ஏபியில் டபுள்ஸ் வந்தால் மறுநாள் அப்படியே பிசியில் வருது. அதுக்கப்புறம் 2 நாள் பவரில் வந்துட்டு அதுக்கப்புறம் பிசியில் வருது. அதுக்கப்புறம் ஒரு நாள் பவர், அதுக்கப்புறம் பிசியில் வருது. அப்படிங்கும்போது இதனால தான் இந்த நம்ம எடுக்கிற பேட்டர்னில் இந்த ரிசல்ட் பேட்டர்ன் வைக்கும்போது லைட்டாக மாறி இருக்குது. இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா. இன்னைக்கு பெரிய கணிப்பு எப்படின்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு 1 2 3 நாளாகவே போர்டில் 9 மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது நண்பர்களே. என்ன 9ல் போர்டு மாறி மாறி வந்துகிட்டு இருக்குன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 9, அப்புறம் 9க்கு 2, அப்புறம் 9க்கு 0, அப்புறம் 1 to 9 4, அப்புறம் 9 ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஒரு சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு ஏ போர்டு பி சி போர்டு அது மாதிரி. ஸோ இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன கணிப்பில் எடுத்துருக்கோன்னா நேற்று நம்ம கணக்கில் வச்ச 5 இருக்கு இல்லையா, அது ஏன் அப்படி காமிக்கிறேன்னா உங்களுக்கு இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், 9க்கு 6 இங்கே 9க்கு 6 வந்துருச்சுங்களா. அதே மாதிரி பாருங்கள், இங்கே 9க்கு 4 வந்துருச்சு. அதே மாதிரி பாருங்கள், இங்கே 9 அப்படின்னு இருக்கா. நேற்று நம்மளுக்கு 9க்கு 4 வந்துருச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல என்னென்னா நம்மளுக்கு 9க்கு 3 வந்துருச்சு. ஸோ 9 அப்படிங்கிற எண்ணுக்கு நம்மளுக்கு பவரில் வச்சா 6 வந்துருச்சு, 4 வந்துருச்சு, 3 வந்துருச்சு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்னும் 9க்கு என்ன வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கு 5 வரணும். ஏன்னா நேற்று தான் 9க்கு 3 வந்துருச்சு, இங்கே 4 இருக்குது, 3 இருக்குது. அப்படிங்கும்போது இதில் என்ன நம்பர் பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தான். ஸோ இன்றைக்கி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 அப்படிங்கிற என்ன பார்க்குறோம். ஓகேவா. ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நீங்கள் கெஸ்ஸிங் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி நம்ம பி போர்டில் நேற்று 3 வரும்னு நம்ம கணக்கு எடுக்கும்போது 4 வந்துருக்கு. ஸோ இதுதான் விஷயம். ஓகேங்களா. பி போர்டில் நம்ம 3 வரும்னு கணக்கு எடுத்தோம். அது எப்படி கணக்கு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 to 9 4, 9 to 9 9க்கு 4 அப்படின்னு வந்துடுச்சு. அப்படிங்கும்போது 4க்கு 9 9 to 9 இது ஸ்ட்ரெயிட் பேட்டர்ன் அப்படின்னு, அதாவது 9க்கு 2 9க்கு 2 2க்கு 9 அப்படின்னு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 9க்கு 4 இதுதான் பேட்டர்ன். சரிங்களா. அப்படியே போயிட்டு மாறி மாறி அந்த பவர் சார்ட்டில் கூட நீங்கள் பாருங்கள், லிங்க் வேணாலும் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் தரேன். 9க்கு 2ன்னு இப்படி போயிட்டு திருப்பி 2க்கு 9 அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் இந்த 9 விட்டுட்டு இங்கே இருக்கிற 9க்கு 4 அப்படின்னு பேட்டர்னில் வந்திருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக
பேட்டர்ன் அப்படின்னா எல்லாமே ஸ்ட்ரைட்டாக தான் போயிருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு 4க்கு வந்து நம்மளுக்கு என்னவாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு வித்தியாசமும் பார்க்கலாம். சரி, இப்போ வந்து இங்கேருந்து 4க்கு இதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 9 அப்படின்னு வந்திருக்கு. சரியா? அதே மாதிரி இப்போ இந்த 4க்கு என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கணக்கு. அப்படின்னா 4க்கு வந்து 9க்கு 4 அப்படின்னா 4க்கு வந்து 1 7 வரணும், இல்லை 8 வரணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் இருக்குது. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு 7 வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா திருப்பி 4க்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு திருப்பி 7 அப்படிங்கிற மாதிரி வரலாம். சரி, இப்போ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் அப்படின்னு பார்த்தும்போது கார்னியா ப்ளஸுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். என்ன இருக்குது, 8க்கு 4 இருக்குது. 8க்கு 4னா 4க்கு வந்து நம்ம பேட்டர்ன் படி 0 வருது. சரிங்களா? 0 வருது. 1 4க்கு 0 இல்லை 4க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் 5, பி போட பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 8. ஏன் வந்து 8 சொல்கிறீங்க, 7 வராதா அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 7 டைரெக்டாக இருக்குது. ஒரு வேளை ஏன்னா 7 டைரெக்டாக 2 இடத்துலையும் 9 to 9 9 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒன்று மேலெலாம் வரணும், அப்படியே கிராஸாக தான் வராது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு 8ம் கொஞ்சம் சந்தேகம்தான். அதனால் 8 எடுத்துருவோம். 8 எடுத்துகிட்டு 4க்கு வந்து 8க்கு 4 9 to 9 4 அப்படிங்கும்போது உனக்கு 6 வரலாம். அதாவது 6 0 இல்லை 6. சரி, சி போட பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். சி போட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சாட்டில் 1 2 4 7 3 1க்கு 2 2க்கு 4 4க்கு 7 7க்கு 3. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு 1 2 4 4க்கு 7 7க்கு 3 அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா 3க்கு வந்து நம்மளுக்கு 5 வரலாம். 3க்கு வந்து நம்மளுக்கு 5 வரலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து சி போட பொறுத்த வரைக்கும் 7க்கு 3 வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து போன வாரத்தில் அந்த கார்னியா ப்ளஸுக்கு அப்படிங்கும்போது என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 8க்கு 8 அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ 8க்கு 8 அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி 7க்கு 8 உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன் பாருங்கள். தனலட்சுமிக்கு கார்னியா ப்ளஸ் அப்படிங்கும்போது அப்போ ஸ்வர்ணகர்லத்துக்கு என்ன வரும், இந்த இடத்துல 7க்கு 8 இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு 8க்கு 4 வருது. 7க்கு 8 8க்கு 4 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 7க்கு 8 8க்கு 4 7க்கு 3 3க்கு 9. திருப்பி இன்றைக்கி 9 ட்ராவல் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 9 இன்றைக்கி வாய்ப்பு இல்லை. 2க்கு 4 4க்கு 7 7க்கு 3 அப்படிங்கும்போது 3க்கு 2க்கு 4 4க்கு 7 அப்போ 3க்கு வந்து ஒரு வேளை 5 வரலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 தான். ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 505 565 பாக்ஸ் 505 565 பாக்ஸ் இவ்வளோ தான் நண்பர்களே நம்ம எடுக்கிற கணிப்பு. சரியா? ஓகே, இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா 505 565. சரி, எப்படி இன்றைக்கி டபுள்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள்ஸ் சொல்கிறீங்கன்னா இதில் வர்றது நம்ம உங்களுக்கு அப்படி காமிக்கிறேன். ஒன்றும் இல்லை,
இப்படி சொல்கிறேனே, ஏ போர்டில் 5, பி போர்டில் 0, சி போர்டில் 5. ஏன்னா இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா ஏபிலையும் இந்த மாதத்துக்குள்ளே ஏபிலையும் டபுள்ஸ் வந்திருக்குது, பிசிலையும் டபுள்ஸ் வந்திருக்கு. பிசியில் தான் டபுள்ஸு, பிசியில் டபுள்ஸு. அப்படிங்கும்போது ஏசியில் டபுள்ஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி கூட வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த மாதிரி தான் நம்ம கணக்கில் வருது. சரிங்களா, டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்ம கணக்குலையும் தெரியுது. ஏன்னா ரம்மி ரிசல்ட் 789 வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டபுள்ஸ் வர விலையே வந்துருச்சு. அப்படிங்கும்போது இந்த டபுள்ஸ் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். 299க்கு 799 அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னா இங்கே டபுள்ஸ் வந்திருக்குது. இது பவரு, இங்கே டபுள்ஸு, இது பவரு, இன்றைக்கி டபுள்ஸுங்கும்போது திருப்பி பிசியில் வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஏசியில் வரலாம் டபுள்ஸ், அவ்வளோதான். சரிங்களா. ஸோ ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் இதுபடி கணக்கு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏசி மட்டும் இதுவாக தர முடியல, அதனால் பார்த்துக்கோங்க. 5005 55 5665 அவ்வளோதான். சரி, இதில் ஒரு சப்போர்ட்டாக அப்படின்னு ஒரு எண்ணாக பார்க்குறோம். ஒரு சப்போர்ட் நம்பராக கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், ஒரு வேளை இந்த 0க்கு பதிலாக 3 வரலாம். ஸோ 53 35. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து 5 தான் எடுத்துருக்கோம். ஏன்னா 5 தான் வரணும் கூட, கண்டிப்பாக 5 வந்தே ஆகணும் இன்றைக்கி. ஏன்னா வந்து அந்த பெண்டிங்கில் வந்திருக்கு 4 5 6 வந்திருக்குது. அப்படி 5 சப்போஸ் வரல ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து 5 ஒரு வேலை வராமல் இருந்தால் 9 வரலாம். ஏன்னா 9 பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் இந்த மாதத்தில் வரல. ஸோ 5 அல்லது 9 ஏ போர்டில் 5 அல்லது 9. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிறது 5 தான். சப்போஸ் 5 சப்போர்ட் வரலாம், 3 வரலாம். இவ்வளோ தான் நம்மளோட கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். இன்னும் மறக்காமல், சரிங்களா, திரும்ப நான் டெய்லி நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணி ஒரு 10 நண்பர்கள் டெய்லியும் நம்ம சேனலை ஜாயின் பண்ணி நம்மளோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகேங்களா, ஜாயின் பண்ணுங்கள் மறக்காமல். அதாவது ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் கேட்டாங்க. ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படின்றத உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் நண்பா. ஓகேங்களா, நம்ம சேனலில் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோம் வீடியோஸ் ஷார்ட்ஸ்லாம் இருக்குங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஜாயின் இருக்குங்களா, இந்த இடத்துல ஜாயின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது எப்படி காமிக்குன்னா, இதில் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு கீழே லைட்டாக தள்ளி வந்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னா கேரளா 3D டெய்லி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஜாயின் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போகும். அது ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஜாயின் அப்படி சொல்லிட்டு வந்துடும். இவ்வளோ தான் நண்பா. ஒரு சின்ன தகவல்காண்டி தான் உங்களுக்கு நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை. இந்த சேனலில் ஹோம் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். கீழே இந்த இடத்துல தேங்க்யூ சேனல் மெம்பர்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு இங்கே ஜாயின் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நண்பா விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ திரும்ப அடுத்த வேலை சந்திக்கிற அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.